வணக்கம் கும்பராசி அன்பர்களே. நண்பர்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு எல்லாரையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய சூப்பர் டூப்பர் பர்சன் நீங்க. எல்லாருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருப்பீங்க, ஆனா எல்லாரும் கலந்து போயிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரத்திலே கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் இருந்தால் கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். அவசியம் போய்த்தான் ஆகணும்னா யாருன்னா நண்பர்களே, டிரைவர்களை அப்பாயின்மெண்ட் போங்க. தனியா காரை ஓட்டிட்டு போகாதீங்க, கொஞ்சம் அவசியம் வேண்டாம். குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலையும் காணப்படும். பண வரவு பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக வாரமாக இருக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொண்டு வந்து தரும். அதனால் கொஞ்சம் சந்தோஷமான சூழ்நிலை. சகோதரர்களுக்கிடையே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய சூழ்நிலை. ஆபீஸ்லயும் கொஞ்சம் வேலைகள்லாம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கூப்பிட்டு ஆபீசர்ஸ் பாராட்டினா சந்தோஷமா இருக்கு இல்லையா, அப்படி பாராட்டுகளை பெறக்கூடிய வாரமாக அமைகிறது. அதனால் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும். சிலவங்களுக்கு உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. பாராட்டுகளே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அரசாங்க பாராட்டுகள் பெறக்கூடிய அன்பர்களும் இந்த கும்பராசியில் இருக்கிறீர்கள், அவர்களுக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கிறது. மரியாதைகள் நடக்கும். வியாபாரத்திலே விற்பனை அதிகரிக்கும், லாபமும் அதிகரிக்கும். அதனால சந்தோஷம் வியாபாரிகளுக்கு உண்டு. இந்த வாரத்திலே கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது, அந்த கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தை நிறைவேற்றும் பெண்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மன நிறைவை தரும். ரொம்ப பெருசா சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை, ஓகேங்க நான் புஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பீங்க. ஆபீஸ் ரொட்டீன்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தபைம்பத அப்படின்னு சொல்லக்கூடிய எதையுமே முடிக்கக்கூடியாததெல்லாம் முடித்து கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேய பகவானை வணங்குவது. அது வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பயிற்சி முடிச்ச உடனே 15ஆம் தேதி ஆஞ்சநேயர் வணங்கினார்கள். உங்களுக்கு கஷ்டங்கள் தீங்கிடும். பாதசனி அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் மைண்ட்ல இருந்து போயிடும். வாழ்க்கையின் சுபிட்சங்களும் பலமும் உங்களை என்றும் நிறைவாக இருக்க வைக்கட்டும். வாழ்க வளத்துடன்.